ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கீங்க. இன்றைக்கி சூப்பரான சுவையான பூண்டு மணத்தோட பூண்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. ஸோ நான் இன்றைக்கி என்னோடய வீட்டு ஸ்டைலில் எப்படி இந்த பூண்டு குழம்பு செய்கிறேன்னு சொல்லி வாங்க பார்த்துடலாம். குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் வந்து பொரிஞ்சிடுச்சு. இந்த டைமில் வந்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெயில் பண்ணாதாங்க இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்குங்க. ஸோ இப்போ வந்து நான் இந்த அளவு வந்து பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து சின்னதாக இருக்கட்டும். ஸோ பூண்டு சின்னதாக இருந்தால் தான் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், காரமும் இருக்குங்க. ஸோ பூண்டோட பெனிஃபிட் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப பூண்டில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இதோட சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயமும் நீங்கள் சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்லா இது 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். நம்ம போட்ட அந்த பூண்டு வெங்காயம் ரெண்டும் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் ஒரு தக்காளி நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் வந்து இதோட ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 1 பாதியமாக தாங்க கட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டு கறிப்பட்டால் தான் அந்த தக்காளியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் வந்து நல்லா தக்காளி வெந்து வரும். ஸோ இதை அப்படியே கைவிடாமல் 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் தான் மற்ற மசாலையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆயில் பாருங்கள் பிரிஞ்சு வருது. ஸோ நான் வந்து நார்மல் மசாலா தான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேங்க. வேறு எந்த ஒரு மசாலாவும் இதில் ஆட் பண்ணலன்னா நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கரம் மசாலா கூட இதில் வந்து ஆட் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது 3 மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். என் தேவைக்கேற்ப ஆட் பண்ணேன். நீ உங்கள் தேவைக்கு தக்கன மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் போட்டு நல்லா ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இந்த பூண்டு குழம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப இது ஹெல்த்தியும் கூடங்க. ஸோ நல்லா வதக்கிடலாம். மசாலாவோட அந்த ராஸ்மலையெல்லாம் பொடிச்சு பாருங்கள். இப்போ வந்து ஆயில் தனியாக வந்து மேலே எழும்புது. ஸோ இந்த டைமில் வந்து நான் கொஞ்சம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். பூண்டு குழம்புக்கு புளி தண்ணி இல்லைன்னா இப்படிங்க அந்த டேஸ்ட்டே வந்து புளி தண்ணி தான். ஸோ வந்து தேவையான அளவு உங்களுக்கு வந்து தக்குன மாதிரி நீங்கள் வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் ஆல்ரெடி வந்து தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப வந்து புளிப்பும் வந்து சேர்த்துக்கிறது நல்லதில்லை உடம்புக்கு. ஸோ தேவையான அளவு மட்டும் ஆட் பண்ண மாட்டி நல்லா 2 நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்க வச்சிடலாம். ஸோ நான் இந்த குழம்புக்கு இன்றைக்கி வந்து சேர்க்கறதுக்காக கொஞ்சம் வந்து தேங்காய், அதாவது 2 ஸ்பூன் தேங்காய் மட்டும் அரைச்சி விழுதாக எடுத்துருக்கேங்க. பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற டைமில் தான் நம்ம வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லைனா கிப் பண்ணிக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டைலில் இந்த மாதிரி தேங்காய் ஆட் பண்ணி பண்ணுவேன். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. ஸோ இந்த மாதிரி கலந்துக்கலாம். அந்த தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டோட தண்ணி இருந்தாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இதுவும் கலந்து நல்லா வந்து தேவையான அளவு உப்பு செக் பண்ணிக்கோங்க. அதே வந்து உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து புளி அதிகமாக வந்து வேண்டாம். ஸோ வந்து கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா வந்து அந்த மணத்தோட ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த குழம்பு. ஸோ இப்போ 2 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. வெயிட் பண்ணலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா வந்து திக் கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு பாருங்கள். ஏன்னா குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் வந்து கூடுதலாக சுவை சேர்க்குறதுக்கு நான் வந்து நெய் ஆட் பண்ணுறேங்க. ஸோ நெய்யோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், சொல்லவே முடியாது. ஸோ அவ்வளோ டக்கராக இருக்குங்க இந்த குழம்பு. சூப்பரான சுவையான கமகம மணத்தோட பூண்டு குழம்பு தயாராகிடுச்சு. ஸோ இப்போ இது ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இந்த பூண்டு குழம்பு. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சொல்லவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பூண்டு குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒயிட் ரைஸ் தாங்க வச்சுருக்கேன். ஒயிட் ரைஸோட சூடாக சாப்பிட்றதுக்கு சொல்லவே முடியாது, அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஸோ இதோட வந்து நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் வீட்டில் வந்து நீங்கள் புற போட்டு அந்த தயிர் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இன்றைக்கி நான் உங்கள் கூட பூண்டு குழம்பு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கெல்லாம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். போட்ட ரெசிபியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.